தேர்தலில் அணைக்கட்டு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வணக்கம். புத்தூர் ஜெகதீசன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணைக்கட்டு தொகுதி கோட்டை. 2 முறை பொய்யான வாக்குறுதியில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை தேர்தல் களம் மாறுபட்டு உள்ளது. இந்த முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். கூட்டணி கட்சியினுடைய தோள்மையில் உள்ள தொண்டர்கள் இரவும் பகலும் பாராமல் இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய அவல நிலைமையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள். இங்கே போட்டியிட்டவர் இப்பொழுது 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் 10 ஆண்டு காலம் 2 முறையும் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். மேலரசம்பட்டில் இருந்து கீழரசம்பட்டு இருக்கும் வரை அனைத்து ஊராட்சிகளிலும் அவர் சொன்னது மக்கள் கேட்கிறார்கள். ஏபிஎன் அண்ணாச்சி, நீங்கள் தேர்தலிலே வாக்குறுதிகள் சொன்னீங்களே, என்னாச்சு? மகமதுபுரத்தில் சென்ட் ஃபேக்டரி கொண்டு வருவேன் என்றார். ஊசூர் குளத்துமேட்டில் இந்த பகுதிக்கு முழுவதும் ஒக்கனைக்கில் குடிநீர் கூட்டு திட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னார். 10 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அவர் வேட்பாளராக நிற்கின்ற பொழுது இந்த தொகுதி விவசாயி சார்ந்த கூலி தொழிலாளர்கள் எல்லோரும் வேலூருக்கு சென்று பெயிண்ட் அடிக்கிறாங்க. இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் நான் தொழிற்பேட்டை கொண்டு வருவேன் என்று அவர் சொன்னதுதான். இதுவரையும் இல்லை. ஆனால் இளைஞர்களும் தாய்மார்களும் விவசாயிகளுடைய கூலி தொழிலாளர்களும் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களும் அரசு பணியிலே இருப்பவர்களும் இந்த முறை அணைக்கட்டு தொகுதியை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த தொகுதி ஏற்றம் பெற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு அம்மானுடைய பொற்கால ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இந்த தொகுதி வளர்ச்சி பெறுவதற்கு இந்த முறை 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எதிர்த்து போட்டியிடுவதை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். சமீப காலமாக அதிமுகவில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அதற்கான காரணம் என்ன? அதாவது அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்து மாண்புமிகு அம்மாவனுடைய இல்லத்தில் நான் கட்சியிலே இணைந்து உறுப்பினரானேன். அன்று முதல் இன்று வரை கழகத்தினுடைய பேச்சுதான் என் மூச்சு என்று சென்று கொண்டிருக்கிறேன். நான் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியினுடைய சாதனைகளை பல முறை பேசியிருக்கிறேன். நான் கட்சியிலே இணைந்த பிறகு முதலாக பாண்டரங்கன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலிலே வேட்பாளராக அணைக்கட்டு தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது இந்த தொகுதி முழுவதும் ஆசனாம்பட்டில் இருந்து அன்றைய தொகுதியினுடைய விரிவாக்கம் ஆற்காட்டான்குடிச்ச வரையும் அனைத்து ஊராட்சிகளிலும் தெருவுகளையும் வேட்பாளருடன் பிரச்சாரம் பண்ணேன். இப்பொழுது இருக்கின்ற கட்சிக்காரர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் தெரியும். 2வது முறையும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டேன். இலக்கியம், இலக்கணம், அறநூறு, புறநூறு, ராமாயணம், மகாபாரதம், கந்தசஷ்டி, பகவத்கீதை, அர்த்தமுள்ள இந்து மதம், குரான், பைபிள் எதிலை என்னை கேள்வி கேட்டாலும் சொல்வதற்கு ஆற்றலும் அனைத்தும் உண்டு.
மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திற்கு அப்புறம் கழகத்தை கட்டி காத்தவர், தொண்டர்களுடைய ஒளிவிளக்காக, எதிரிகளினுடைய சிம்ப சொப்பனமாக, துரோகிகளுடைய அசைக்க முடியாத கழகத்தை கட்டி காத்து இரட்டை இலை முடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை இரட்டை இலையை மீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவலராக, தொண்டர்களுடைய குடும்பத்தினுடைய தெய்வமாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த ஜெகதீசன், புத்தூர் ஜெகதீசன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க கூடாது என்று நினைத்து அழைத்தால் இதனால் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு குறையும் என்று நினைத்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். என்னை அழைக்கவில்லை என்ற கடுகளவுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அணைக்கட்டு தொகுதியை பொறுத்தவரையும் புள்ளி விவரமாக அனைத்து ஊராட்சிகளையும் இந்த வெடியார் திமுக நல்லாட்சி என்றார்கள். 62 ஊராட்சிக்கு தகவல் உரிமை சட்டத்தில் அவர்கள் கொள்ளையாட்சியை நிரூபிப்பதற்கு தயாராக இருந்தாலும் என்னை அழைத்தால் வாக்கு குறையும், இல்லை என்று நினைத்தால் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உயிர் உள்ளவரையும் மூச்சு உள்ளவரையும் என்னுடைய பேச்சு அதிமுக ஆட்சி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.